26 ஆகஸ்ட் வருஷம் 2026. இப்போ இடம் வந்து ஒரு சூப்பரான இடம் தான் நமக்கு வந்திருக்கு. செம்மண் பூமி தான். எல்லாமே கம்ப்ளீட்டாக தென்னை மரங்க. தென்னை மரம் பாருங்க, எல்லாமே காய்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ எல்லா மரத்துலேயுமே காய் இருக்குது. ஒன்று ரெண்டு தான் இருக்குது. இன்னும் இவங்க இந்த மழை காலம் சீசன் வந்துச்சுனாக்கா ஃபுல்லாகவே காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா சுற்றுக்க பாருங்கள், இடமும் சூப்பராக வச்சுருக்காங்க. தோட்டம் வந்து ஒரு அருமையான தோட்டம். தென்னந்தோப்பு தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. கூட வந்து கோழிப்பனையும் இருக்குது பாருங்கள். அந்த அடியில் எந்த வண்டும் மேலே மரத்தில் ஏறாத அளவுக்கு எல்லா மரத்துக்குமே இது கலர் அடித்து அது ஒரு மருந்து ஒன்று கலந்து அதை அடித்து வச்சுருக்காங்க. அதனால் எந்த மரமும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஏறினாலும் இந்த கலர் கருப்பு அடிச்சிருக்காங்கள, அதுக்கு மேலே எந்த இதுவும் ஏறுறதில்லை. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குட்டிலேருந்து வதிலே இன்பட்டக். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட ஒரு சூப்பரான இடம் தான் வந்திருக்கு. மொத்தம் 12 ஏக்கர் வந்திருக்கு. இந்த இடம் வந்து பெரியகுளம் வட்டம் குட்லாடம்பட்டிக்கிட்ட தான் இந்த இடம் வந்திருக்கு. இடம் சூப்பரான இடம், பூராமே தென்னை மரம் தான். மொத்தம் 12 ஏக்கர் வந்திருக்கு. ஒரு ஏக்கர் வந்து 48 லட்சம் சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு 5 கோழி பண்ணை செட்டு இருக்குது. 5 கோழி பண்ணை செட்டு இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் தென்னை மரமும் காப்புக்கு வந்துருச்சு. எல்லாமே மெயின்டைன் பண்ணி இதுக்கெல்லாம் எடுத்து ரவுண்டு போட்டு பூராமே தண்ணி பாயிற மாரி சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க. ஒரே போர்வெல் தாங்க இருக்குது. ஒரு போர்வெல்லில் 12 ஏக்கருமே அழகாக பாயுது. அது தவிர ஃப்ரீ சர்வீஸ் தான். மற்றது கோழி பண்ணை வர 5 செட்டு கோழி பண்ணை வர வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த ரேட்டு கூட சொல்கிறாங்க. இடம் உண்மையிலே சூப்பரான இடம். இது ஊரில் இருந்து ரொம்ப தூரம், ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது இருக்குது. நல்ல கோழி இதுக்கெல்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அவங்களும் கோழி கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அதை வச்சு அவங்க கோழி பண்ணை எல்லாமே கோழி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முன்னாடி தெரியுது பாருங்கள், மொத்தம் 5 செட்டு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு செட்டும் பார்க்கும்போது அழகாக இருக்கும். எல்லா செட்டுலேயுமே இப்போதைக்கு ஒரு செட்டு 2 செட்டு மட்டும் காலியாக இருக்கும். அப்புறம் மற்றதெல்லாம் 3 செட்டு வந்து கோழி வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இடம் வந்து ஒரு நல்ல சூப்பரான இடம். மண் வந்து செம்மண் பூமி தான். செம்மண் எல்லா பக்கமும் எல்லா தென்னை மரத்துக்கும் ஒவ்வொன்றும் சொட்டு நீர் போட்டிருக்காங்க. குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது. செட்டு இந்த மாதிரி கோழி பண்ணை செட்டு நிறையா இருக்குது. 5 செட்டு இருக்குது. இதுமாரி மாற்றி மாற்றி நம்ம எந்த நேரமும் கோழி வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த கோழி விட்டுருக்காங்க பாருங்கள். நல்லா இது வந்து கோழி எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நாளில் இந்த கோழி எடுத்துருவாங்க. எல்லாமே பெரிய கோழி தான் வந்திருக்கு. அவங்க கம்பெனிக்காரங்களே எல்லாமே இந்த அதுக்குள்ள தீவனம் எல்லாமே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணி அதுகளுக்கு தண்ணி இதுக்கு கொடுத்துட்டு கரெக்டான டயத்துக்கு தீனி மட்டும் போட்டால் அது வாட்டுக்கு வாழ்ந்துக்கிறோம். கரெக்டாக அவங்களே வந்து கோழியெல்லாம் எண்ணி கம்பெனிக்காரங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ளே ரேட்டும் போட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோழி பண்ண தீவனம்லாம் அவங்களே கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடுவாங்க. இதுமாரி மொத்தம் 5 செட் இருக்குது. 3 செட்டில் இப்போ கோழி இருக்குது. ஒவ்வொரு செட்டுலேயும் எல்லா டயத்துலேயும் மாதத்துக்கு ஒரு செட்டு வந்து இவங்க இறக்கி கோழி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கோழி குஞ்சு வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். அந்தமாரி தான் இந்த இடம் பூரா ஒரு சூப்பரான இடம். எல்லாமே இப்போ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல மெயின்டெனில் இருக்குது. இந்த இதை வந்து விற்கிறாங்கன்னா நம்ம அப்படியே வாங்கி இந்த கோழி வந்து கான்ட்ராக்ட் போட்டுருக்காங்கல்ல, அவங்களுக்கே திருப்பி கொடுத்துடலாம். அவங்களே கான்ட்ராக்ட் ஓட்டட்டும்னு விட்டோம்டாக்கா அவங்களே எல்லா ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணி பார்த்துருவாங்க. நம்ம ஒரே ஒரு ஆள் மட்டும் இங்கே வச்சோம்டாக்கா இந்த பக்கத்தில் இருக்க எல்லா தென்னை மரத்துக்கும் அவர் தண்ணி பாய்ச்சி விட்டுருவார். அதனால் கோழி பண்ணை வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா கோழி எப்படி வளர்க்குறாங்க, எல்லா செட்டும் எப்படி இருக்குது, மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல நீளமான செட்டு, அரைகுறையாக விலைக்கு நம்ம சின்ன சின்ன செட்டுலாம் கிடையாது. ஒரு 5 செட்டுமே சூப்பராக நீளமாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் தென்னை மரம் இருக்குது. நல்லா வெயில் அடிக்காத அளவுக்கு நல்லா ஒரு குளிர்ச்சி இருக்கிற மாதிரி தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கோழி பண்ணை செட்டு வந்து 5 செட்டுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த சைட்லாம் பாருங்கள், நல்லா ஏற்றி நமக்கு அந்த குளிர் வர்ற டயத்தில் இதை மேலே ஏற்றி கட்டிடுவாங்க. சின்ன கொஞ்சம் இருந்தால், பெருசாக இருந்தால் இப்படியே ஓப்பனில் விட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த நல்லா ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. இடம் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை ஒரு செட்டு பாருங்கள். அது வந்து முன்னுக்கு எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது ஒரு 10 நாள், இது ஒரு 10-15 நாளில் இந்த கோழியும் எடுக்கிற அளவுக்கு வரும். இதுமாரி ஒவ்வொரு செட்லேயும் மாற்றி மாற்றி இறக்குறாங்க. ரெகுலராக ஒரே மாதத்தில் நிறைய எடுக்கிற மாரி இல்லை. அதனால் எப்படியா இருந்தாலும் விலை விற்கும் போது நமக்கு ஒரு நல்ல ரேட்டில் ஒரு நல்ல விலைக்கு கிடச்சிரும். இடம் வந்து சூப்பரான இடம். அவுட்டரில் தான் இருக்குது.
ஊருக்குள்ளேலாம் இல்லை, பக்கத்தில் வீடுகளோ இல்லை மற்றதெல்லாம் இல்லை, பூரா விவசாய நிலம்தான். இது ஒன்று மட்டும்தான் கோழி பண்ணை போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சுற்றுக்கு கலர் அடித்து பூரா வெள்ளை அடித்து மேலே தேவைன்னா இது எல்லாம் மழைகளை பெய்கிற மாரி இருந்துச்சுனாக்கா அந்த பாருங்கள் குஞ்சு வந்து இறக்கி அந்த குஞ்சுக்கு வந்து சுற்றுக்க ஹீட் வேணுன்றதுக்காண்டி அவங்க சுற்றுக்க இதை அடைச்சி வச்சுருக்காங்க. இது அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. இந்த பெரிய குஞ்சு ஆனதுமே அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க வேறு, அதுமாரி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கோழி குஞ்சு கொஞ்சம் வெளியே வந்துருச்சு பாருங்கள், சின்ன ஓட்டை இருந்துச்சு, அது வெளியே அப்படியே கீழே வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம ஓட்டையெல்லாம் இல்லாமல் கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருந்தோம்னாங்க, இப்படி வெளியே வந்துச்சுனாக்கா அதாவது எங்கிட்டாவது ஓடி போயிடும், இல்லைன்னா நாய் வந்துச்சுனாக்கா ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டு போயிருங்க. அதனால் இந்த மாதிரி ஓட்டையில் வராத அளவுக்கு நம்ம தெளிவாக அடைச்சி வச்சோம்னாக்கா உள்ளேயே இருந்துக்கிறோம். இதுவும் பாருங்கள், இது ஒரு 10 நாள் குஞ்சு வந்துருச்சு, 10-15 நாள். இன்னும் இது வந்து பூராமே 60 நாளில் நமக்கு கோழி எடுக்கிற மாரி தான் இருக்கும். 65 நாளில் கோழி எடுத்துக்கலாம். சுத்தூக்க இதெல்லாம் இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சோம்னாக்கா எந்த நோயும் தாக்காது. இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன குஞ்சுக. இப்படி ஒவ்வொரு செட்டாகவும் நம்ம இறக்கிட்டே இருக்கலாம் கோழி. ஒரு செட்டு வந்து நம்ம கோழியை அனுப்பிச்சிட்டோம்னாக்கா கடைசி ஒரு செட்டு வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்க செட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக மஞ்சு இதுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு அடுத்து குஞ்சு எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். அடுத்த செட்டு தூக்கிட்டு போகிற டயத்தில் இன்னொரு செட்டு வந்து கோழி குஞ்சு இறக்கிடுவாங்க. இது பார்க்குறதுக்கே உங்களுக்கே நல்லா இருக்கும். விலையும் அதிகமாக சொல்கிறதுனால இந்த மாதிரி செட்டு வச்சுருக்கிறதுனால தான். இந்த மாதிரி மேலே பாருங்கள், பூரா தகரத்தில் போட்டு செட்டு, தண்ணியெலாம் குடிக்கக்கூடிய தண்ணி தான். அதனால் கோழிக்கு எந்த இதுவும் வராது. அவங்களே வேணுன்ற ஃபீடு இதுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க, மருந்தும் கொடுத்துருவாங்க. நம்ம வளர்த்து மட்டும் கொடுத்தாலே அதுக்கு ஒரு கோழிக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்ட்டு நம்ம காசு கொடுத்துருவாங்க. அதனால் இது வந்து நம்ம எப்பயுமே கான்ட்ராக்ட் விட்டுறலாம். நம்ம இடம் வாங்கினோம்னாக்கா தேங்காய் வெட்டுறதோடு நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா அதையும் கான்ட்ராக்ட் பண்ணோம்னா விட்டுலாம். இந்த கோழி நம்ம வளர்க்கணும்னாலும் வளர்க்கலாம், இல்லைன்னா கான்ட்ராக்ட் விட்டோம்னாலும் உடனே ஆள் நிறையா இருக்காங்க. அங்கேருந்து வந்து இங்கேயே தங்கி இருந்து கூடி வேலை செய்கிறதுக்கும். இப்போ இங்கே வந்து பக்கத்து ஊர்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 பேர் வர்றாங்க வேலை செய்கிறதுக்கு. அதனால் அவங்கள அப்படியே கண்டினியூவாக நம்ம வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். நமக்கு இடம் மட்டும் பிடிச்சுனாக்கா நம்ம ஒரு குறைச்சி ரேட்டுக்கு கேட்போம். நமக்கு கட்டுப்படி ஆச்சுனாக்கா கோழி பண்ணை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் சூப்பரான இடம். கோழி பண்ணை போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். எல்லாமே ரெடிமேடாக அவங்க விட்டுருக்காங்க. கான்ட்ராக்ட் விட்டதுனால, அதாவது செட்டு இதுகள்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம கான்ட்ராக்ட் விட முடியும். அதனால் பார்த்து பாருங்கள், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா கான்டாக்ட் பண்ணிங்களாக்கும் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்புறம் நம்ம என்ன ரேட்டு குறைச்சி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு இதை கான்ட்ராக்ட் விட்டாலும் தென்னை மரம் நமக்கு காப்புக்கு வந்துருச்சு எல்லாமே. அதனால் தென்னை மரம் நமக்கு ஒரு கை கொடுக்கக்கூடியது இருக்குது. இடையில சின்ன சின்ன இதுகள்லாம் மரங்கள் வச்சுருக்காங்க, மாமரம் வச்சுருக்காங்க, வேறு சப்போட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன மரங்களும் வச்சுருக்காங்க, எலுமிச்சை மரம் இதுகள்லாம். ஒரு சைடு மட்டும் கல் ஊண்டியிருக்காங்க, ஆனால் பென்சிங்கெல்லாம் கழட்டிட்டாங்க ஒருக்கு. நம்ம அந்த பென்சிங்கை திருப்பி மாட்டி விட்டோம்னாக்கா உள்ளுக்குள்ளே யாருமே வர முடியாது. மெயின் கேட்டில் இருந்து தான் உள்ளே யாருமே வர முடியும். அந்த அளவுக்கு சுத்தூக்க பென்சிங் போட்டு சூப்பராக இந்த பாருங்கள், கல் மட்டும் இருக்குது, நம்ம கம்பியை வாங்கி மாட்டிட்டோம்னாக்கா யாரும் உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான். இதெல்லாம் பாருங்கள், மாமரம் கொஞ்சம் கொஞ்சம் நட்டிருக்காங்க. அதெல்லாம் காப்புக்கு வரும்போது இன்னும் நல்லா வந்துடும். இங்கே வந்து தண்ணி 24 மணி நேரமும் ஓட்டிக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணி தான். அது கோழிகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் தென்னை மரத்தை இது கம்ப்ளீட்டாக பாஞ்சிரும். அந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பரான இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அப்போயே அங்கேயே ஓனர் இருக்கார், ஓனர் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது, அதுலேயும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செட்டு போட்டிருக்காங்க. மாடு இதுக்கு, ஆடு மாடு இதுக்கு வளர்த்துக்கலாம். கோழி பண்ணை தனியாக அது இருக்குது, நாட்டுக்கோழி தனியாக வளர்த்துக்கலாம். ஆடு மாடு ஆடு வளர்க்கணும்னாலும் அதுக்கு ஒரு பண்ணை கட்டி விட்ருக்காங்க. மாடு வளர்க்கணும்னாலும் அதுக்கும் தனியாக பண்ணை சிமெண்ட்லேயே கட்டி மேலே செட்டு போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அழகாக சூப்பராக இதை ஒரு மெயின்டைன் பண்ணலாம். ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 குடும்பத்தை இங்கே பெர்மனெண்ட்டாக வச்சுட்டோம்னாங்க அவங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குருவாங்க. தண்ணி பாய்ச்சறது, கோழிகளை பார்க்குறது, ஆடு மாடு பார்க்குறது எல்லாமே. இந்த பாருங்கள், எல்லாமே காப்புக்கு வந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாமே காப்புக்கு வந்துருச்சு. அடுத்த வருஷம் எல்லா கொலையிலையும் காய் இருக்கும். இப்போயே இருக்குது 1-2, எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறையா காய் நம்ம பார்க்கணுன்னா அடுத்த வருஷம் ஆகும். ஏன்டா இப்போத்தையும் ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள், மாடு செட்டு. மாடு வேணும்னா இதில் கட்டிக்கலாம். இல்லை நமக்கு ஆடு கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் ஆடு கட்டிக்கலாம். இது மாதிரி ஆடு மாடுக்கும் 2-3 செட்டு கட்டியிருக்காங்க.
அதனால் 3 செட் இருக்கிறதுனால நம்ம அழகாக இதில் கட்டிக்கலாம். எல்லா இடத்துக்குமே சொட்டு நீர் தான். நம்ம கேட் வாழை திறந்து விட்டால் எல்லா தென்னை மரமும் தண்ணி பாய்ஞ்சிரும். வீடியோவை நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா மேலே ஸ்க்ரோல்லேயே நம்பர் போகும். கான்டாக்ட் பண்ணிங்களாக்கா இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். காட்டி பார்த்து நமக்கு பிடிச்சிருச்சுனாக்கா ஓனர் மேனேஜர் தான் இங்கே இப்போதைக்கு இருக்கார். அப்புறம் ஓனர்கிட்ட நம்ம பேசணும்னாக்கா அவங்க ஒரு டைம் கொடுத்தாங்களா, அந்த டயத்துக்கு நம்ம ரேட்டு பேசலாம். இந்த இடம் வந்து பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே கிளியராக தெரியும். இந்த இடம் வந்து தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்துக்கும் தேனிக்கு இடையில தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அது 2வது பக்கத்தில் பூரா மலை கரடுகள் இருக்குது. பக்கத்தில் ஊரே கிடையாது. ஊர் இல்லாத இடத்துல தான் நமக்கு இது கொடுப்பாங்க. ஒரு டிராக்டர் ஒன்று இருக்குது. நம்ம தேவைன்னா அந்த டிராக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் காயெல்லாம் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்கிட்டு இருந்தே. அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ஏக்கர் மட்டும் இப்போ தான் கண்டு நட்டுருக்காங்க. அதை வேறு ஏதோ யூஸ்க்கு வச்சுருந்துருக்காங்க. சரி, அது போதும், கோழி பண்ணை அது போதும், மிச்சத்தை தென்னை மரம் போட்டலான்ட்டு ஃபுல்லாகவே தென்னை மரம் வளர்த்துட்டாங்க. கோழி பண்ணைகள் இந்த மாதிரி கோழி பண்ணை அமைகிறதுனால சூப்பராக இருக்குது. தேங்காய் பாருங்கள், தென்னை மரத்தில் நல்ல தேங்காய் காய்க்கிது பாருங்கள். அதுமாரி இதேமாரி எல்லா மரமும் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்டா இப்போ தான் கண்டில் இருந்து ஓரளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஒரு மரம் வந்து இந்த மரம் நட்டு எப்படியும் 4 வருஷம் ஆகும். ஏன்டா ஹைபிரிட்டு இளநிக்கு வெட்டிக்கலாம், தேங்காய்க்கு வெட்டிக்கலாம், 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பூரா கண்டுமே நட்டுருக்காங்க. இந்த டிராக்டர்லாம் நம்மளே வச்சுக்கலாம். அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே இருக்கிறத அப்படியே ரேட்டு பேசி நம்ம ஒரு அடைஞ்சினாக்கா நம்ம கரையை முடிச்சிட்டோம்னாக்கா அப்படியே வச்சுக்கலாம். ஆளுங்க முதல் கொண்டு இங்கே வேலை பார்க்குற ஆளுகள் முதல் கொண்டு அப்படியே இங்கேயே இருந்துக்கிடுவாங்க. இல்லை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் ஆளுங்க வேணாம், வேறு ஆள் நம்ம போட்டுக்கலாம்டா, வேறு ஆளுங்களும் போட்டுக்கலாம். இடம் வந்து சூப்பரான இடம் அமைஞ்சிருக்கு. செம்மண் பூமி தான் எல்லா இடத்துலையும். இந்த பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செம்மண் தான். டிராக்டர் வந்து நல்லதாக இருக்குது. ஏன்டா இவங்க வந்து 12 ஏக்கருக்கு நம்ம உழவு போடுறதுக்கு இதுக்கெலாம் தேவைன்னு சொல்லி அவங்களே ஒரு டிராக்டர் வச்சுருக்காங்க. காய் பாருங்கள், எல்லா மரத்துலேயுமே இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் எப்படி தான் இது பண்ணாலும், தண்ணி இருந்தாலும், நம்ம கட்டினாலும் மே மழை பெஞ்சா தான் நமக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சிச்சுனாக்கா அடுத்த வருஷம்லாம் இது பூரா கம்ப்ளீட்டாக எல்லா மரமுமே காய்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தோம்னாக்க சூப்பராக இருக்கும். இப்போயே பாருங்கள், எல்லாமே குலை தள்ளிடுச்சு. இப்பயே ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு குலை தேங்காய் காய்ச்சிருச்சு. இளநியாக இருக்குது பூராமே. காய் வெட்டுற டயத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா எவ்வளோ வெட்டுதுன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி ரேட்டுக்கு இன்றைக்கி எவ்வளோ காய் வெட்டுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த நம்ம ரேட்டு பேசலாம். இடத்த வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா அவங்க கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் நமக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா நம்ம ஒரு கட்டுமான ரேட்டுக்கு கேட்டோம்னாக்கா அவங்க கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு இருக்காங்க. இதை ஒரு செட்டு பாருங்கள், கோழி வளர்க்குறதுக்கு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அதனால் ஆடு மாடு வளர்க்கலாம். ஆடு வளர்க்குறதுக்கு தனியாக செட்டு, மாடு வளர்க்குறதுக்கு தனியாக செட்டு, பிராய்லர் கோழி வளர்க்குறதுக்கு தனியாக செட்டு போட்டு வச்சுருக்காங்க. 5 செட்டு இருக்குது பிராய்லர் கோழிக்கு மட்டும். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள், நமக்கு இடம் உங்களுக்கு வீடியோவிலே பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா இதேமாரி தான் இருக்கும். இடத்த வந்து இடம் மேலே நம்ம ஒரு குறையும் சொல்ல முடியாது. தேங்காய், தென்னை மரம் இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. கோழி பண்ணையும் அதுமாரி சூப்பராக இருக்குது. கோழி பண்ணையிலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரேட்டு தான் கொஞ்சம் முன்னப்படம் சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக வந்தாங்களாக்கா அதையும் நம்ம சரி பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் 12 ஏக்கரு 5 கோழி பண்ணை செட்டு இருக்குது. மாடு வளர்க்குறதுக்கு அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ஆடு வளர்க்குறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. வேணும்னா நம்ம நாட்டுக்கோழியும் இதில் வளர்க்குறாங்க. நாட்டுக்கோழியும் வளர்க்கணும்னாலும் நம்ம வளர்த்துக்கலாம். இடம் உண்மையிலே நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாங்க சூப்பரான இடம். உண்மையான செம்மண் பூமி தான். பூரா கம்ப்ளீட்டாக இந்த 12 ஏக்கருமே பூராமே செம்மண்ணில் இது பண்ணுதான். எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி சுத்துக்க எல்லா குழியை வெட்டி நல்லா சொட்டு நீர் போட்டிருக்காங்க. பைப்பு எல்லா லைனுக்கும் போகுது. அதனால் தனித்தனியாக நின்று நம்ம பாய்ச்ச வேண்டியதில்லை. ஒரே இடத்துல சொட்டு நீர் மோட்ரு ஓட்டி விட்டோம்னாக்கா நமக்கு ஏக்கர் கணக்கில் அப்படியே பாய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த பாருங்கள், காயெல்லாம் இளநீலாம் நல்லா பெருசாக இருக்குது. பெருவெட்டு இளநீ தான், சின்னதெல்லாம் கிடையாது, பெருசாக இருக்கும். நம்ம இளநிக்கு விடணும்னாலும் விட்டுக்கலாம். இல்லை நம்ம காய் வெட்டணும், இல்லை நம்மளே இளநியை வெட்டி விற்கணும்னாலும் விற்றுக்கலாம். இல்லை கான்ட்ராக்டுக்கு இளநியை விடணும்னு சொன்னால் அவங்களே இங்கே இந்த இடத்துக்கே வந்து கான்ட்ராக்டுக்காரங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு பிடிக்கணும். இந்த இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா நம்ம ரேட்டு பேசலாம். போகிறதுக்கு வர்றதுக்கெலாம் பாதை சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இடத்துக்குள்ளேயும் இவங்களே வண்டி போக வர போட்டிருக்காங்க. அந்த பக்கத்துலேயும் ரோடு இதுக்கெல்லாம் இருக்குது. ரோட்டில்